ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஹெச்எல் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அல்ஜிப்ரா. இதில் பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு பேசிக்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன சம் கொடுத்தாலும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள், கான்ஸ்டன்ட், டேர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ், அல்ஜிபாரிக் எக்ஸ்பிரஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் அப்படின்னா வேரியஸ் நியூமரிக்கல் வேல்யூஸை தான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேரி ஆகிட்டே இருக்கிறத வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழில் வந்து இதுக்கு மாறி அப்படின்னு பேர். மாறிக்கிட்டே இருக்கிறதுனால மாறி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து மோஸ்ட்லி எக்ஸு, ஒய்யு, இசட்டு இதுதான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இல்லை ஏபிசி அது வந்து பார்த்துருப்போம். ஸோ ஏல இருந்து இசட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸில் எந்த லெட்டர்ஸ் வேணால் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து வரலாம். ஓகேங்களா? ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள லெட்டர்ஸில் எந்த லெட்டர்ஸ் வேணால் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஏன் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 2x + 1ன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்குது. இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து இந்த எக்ஸு, ஓகேங்களா, இந்த எக்ஸுன்றது வந்து வேரியபிள். எக்ஸுன்றது வேரியபிள். ஓகேங்களா? லெட்டர்ஸில் இருக்கிறது வந்து வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸுன்னு இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து 1 வந்து நான் போட போகிறேன். ஸோ 1 போட்டால் என்ன ஆகும்? 2 × 1 + 1 = இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 1s are 2 + 1 2 + 1 3. ஸோ இப்போ எக்ஸுன்னு இருக்க இடத்துல நான் வந்து 2 வந்து சப்ஸ்டிட்யூட் வந்து பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ 2 × 2 + 1 2 2s are 4 + 1 2 2s are 4 + 1 4 + 1 5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸுன்னு இருக்கிற இடத்துல வந்து அதாவது வேரியபிள் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நம்பர் வந்து ஃபஸ்ட்டு 1 போட்டோம், ஆன்சர் வந்து 3 கிடச்சிச்சு. 2 போட்டோம், ஆன்சர் வந்து 5 கிடச்சிச்சு. ஸோ வேரியபிள் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் பொழுது நம்மளோட ஆன்சரும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த எக்ஸுன்ற இருக்கிற இடத்துல வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ வேரி ஆகிட்டே இருக்கிறதுனால இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மாறிக்கிட்டே இருக்கிறதுனால மாறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்டை தமிழில் வந்து மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ஃபிக்ஸ்டு நியூமரிக்கல் வேல்யூ, அதை தான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது மாறாத எண் மதிப்பை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 4x + 1ன்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருக்க இந்த 1, அதாவது நம்பர் மட்டுமே இருக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து நமக்கு நம்பர் இருக்குது, 4 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஆனால் 4க்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு வேரியபிள் வந்து இருக்குது. ஸோ அப்போ இது 4xன்றது வந்து வேரியபிளோட சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் மட்டுமே தனியாக இருக்கிறது. ஓகேங்களா? நிலையான, அதாவது ஃபிக்ஸட் நியூமரிக்கல், அதை தான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் பிளேஸில் வந்து நம்ம 1 போட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 2 போட்டோம். ஆனால் இந்த 1 மட்டும் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் வந்து வருது. இங்கே 1 போட்டாலும் இந்த 1 அப்படியே தான் வந்து வந்தது. இங்கே 2 வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அந்த 1 வந்து மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இருக்க இந்த 1 வந்து மாறாமல் அப்படியே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாறாத எண் மதிப்பு, ஃபிக்ஸட் நியூமரிக்கல் வேல்யூவை தான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்க்க போகிறோம். தமிழில் வந்து உறுப்பின் கெழு அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 6x + 1 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ஓகேங்களா? 6xன்றது ஒரு டேர்மு, 1ன்றது ஒரு டேர்ம். இதை தான் நம்ம வந்து டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம்.
ஸோ இப்போ இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது, 2 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6x மைனஸ் 5y ப்ளஸ் 3. ஸோ இப்போ இங்கே 1 2 3 டேர்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. 6xன்னு ஒரு டேர்ம் இருக்குது, 5yன்னு ஒரு டேர்ம் இருக்குது, 3ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ மொத்தம் 3 டேர்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா தமிழில் கெழு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஒரு அல்ஜிபேரிக் எக்ஸ்பிரஷனில் வந்து டேர்ம்ஸ் அப்படின்றது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸை தான் வந்து டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிமைனிங் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 5xy அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா. 5xy அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து இந்த 5 அப்படின்றது வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. 5ன்றது கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. ஸோ எக்ஸு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5. ஓகேங்களா. எக்ஸு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அதாவது எக்ஸு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5. ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5y, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5x. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸு, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. இது வந்து ஃபேக்டர்ஸு, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்பரில் வர்றதுனால நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிறது இந்த எக்ஸு ஒய் அதை வந்து சிம்பிளிஃபை கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. தமிழில் வந்து ஒத்த உறுப்பு மற்றும் ஒத்த உறுப்புகள் அல்லாதவை அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், 7x + 5x + 12x - 16 அப்படின்னு எக்ஸ்பிரஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா. எக்ஸ் அப்படின்றது வந்து வேரியபிள். ஓகேங்களா. எக்ஸுன்றது வேரியபிள். எக்ஸுன்றது வேரியபிள். ஸோ இந்த எக்ஸுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மேலே இருக்கிறத பவர், அப்படி இல்லைன்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸுக்கு மேலே இருக்கிறத பவர், அப்படி இல்லைன்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தமிழில் வந்து அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது இந்த வேரியபிளும் இந்த எக்ஸ்பனண்ட்டும் சேமாக இருந்தது, ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா. ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அது லைக் டேர்ம்ஸ். அதாவது மாறியும் அடுக்கும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா. மாறியும் அடுக்கும் ஒரே மாதிரி சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா. 7x + 5x + 12x வேரியபிள்ஸ் வந்து இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா. இந்த 3 டேர்மில் வந்து வேரியபிள் சேமாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ எக்ஸ்பனண்ட்டும் சேமாக இருக்குது, வேரியபிளும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன டேர்மு, லைக் டேர்ம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எடுத்து எழுதுங்க, 7x + 5x + 12x. ஸோ இது 3 டேர்மும் வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12x - 16. 12x - 16. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து 12xல் வந்து எக்ஸுன்ற வேரியபிள் மட்டும்தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. எக்ஸுன்னு வேரியபிள் வந்து
12xல வந்து xன்ற வேரியபிள் இருக்குது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட், அதாவது 6 மட்டும்தான் இருக்குது. 6ன்றது கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அன்லைக் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அன்லைக் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இங்கே 12xல வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து 6ன்ற கான்ஸ்டன்ட், -6ன்ற கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறையாக இருக்கிறது வந்து அன்லைக் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அல்ஜிபேரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிபேரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எக்ஸாம்பிள் பாருங்க, 7x 2y -5z அப்படின்னு இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டேர்ம்ஸை வந்து நம்ம 3 டேர்ம்ஸுக்கு இடையில வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டு எழுதுறது தான் அல்ஜிபேரிக் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ 7x + 2y 2y - 5z 7x - 5z 7x + 2y - 5z 5z. அதாவது இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்து அந்த டேர்ம்ஸுக்கு இடையில வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு எழுதுறது தான் வந்து அல்ஜிபேரிக் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? 12xy 9x - yன்னு 3 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து 12xy + 9x - y 12xy - y 12xy + 9x - y. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்து அந்த டேர்ம்ஸுக்கு இடையில வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு எழுதுறது தான் வந்து அல்ஜிபேரிக் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துட்டு அதை வந்து எப்படி வந்து நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 11y + 7 + 5y - 3 அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 11y + 5y ஓகேங்களா ப்ளஸ் 7 + -3. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா வேரியபிள்ஸோடு சேர்ந்து இருக்க டேர்ம்ஸை வந்து எழுதிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்பர்ஸை மட்டும் தனியாக எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்பர்ஸ் மட்டும் தனியாக எழுதிக்கலாம், வேரியபிள்ஸை தனியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 11 + 5. ஸோ 2 y வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு y வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் 7. ஸோ நீங்கள் வந்து இங்கே சிம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே சிம்பிள் வந்து சேம் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ப்ளஸ் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளாக இருந்தது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளாக இருந்ததுன்னா மைனஸ் போடணும். ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்னால் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மைனஸ் போடணும். சேம் சைன் வந்துருந்ததுன்னா ப்ளஸ்ஸு போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் அப்போ என்ன பண்ணணும், மைனஸ் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ -3. ஓகேங்களா? ஸோ இப்போ 11 + 5 16 y + 7 - 3 4. ஸோ ஆன்சர் வந்து 16y + 4. ஓகேங்களா? இது வந்து அடிஷன். இப்போ வந்து சப்ராக்ஷன் வந்து பார்க்கலாம். 12y + -6y. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா 12y இந்த சைன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்து இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சைன் போடணும். ஓகேங்களா? ஸோ -6y. ஸோ இப்போ வந்து நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா எழுதிக்கலாம், வேரியபிள்ஸை வந்து ஒன்றா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 12 - 6 இங்கே 2 y இருக்குது. ஸோ ஒரு y வந்து எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ 12 - 6 6. ஸோ 6y தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.